Hello students, in previous class we saw about the functions of management, that is primary function and also the subsidiary functions. Today we are going to see about the chapter 3 MBO and MEE. At first we are going to see about the management by objectives. What is management? மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே பார்த்துட்டோம். இட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் வித் அண்ட் த்ரூ அதர்ஸ். ஸோ மேனேஜ்மெண்ட்டை பற்றி நான் இன்னும் பெருசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட சேர்ந்து மற்றவங்க கிட்டேருந்து வேலை வாங்கியும் நம்ம ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிறதுக்கு பேர் தான் மேனேஜ்மெண்ட் வித் லிமிட்டட் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆப்ஜெக்டிவ்ஸ். சரி, ஆப்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா கோல்ஸ் தானே மேம், ஒரு ஆர்கனைசேஷனோட கோல்ஸு, ஆப்ஜெக்டிவ்ஸ், எய்ம் அது தானே அப்படின்னு. ஸோ இது டிஃப்ரெண்ட். ஆப்ஜெக்டிவ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கோல்ஸ். ஸோ கோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் கோலாக இருக்கலாம். தட் கேனாட் பி மெஷர்ட் ப்ராப்பர்லி. ஸோ நம்ம இப்போ ஒரு கோலை செட் பண்ணுறோன்னா இந்த கோல் கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம மெஷர் பண்ண முடியாது. பட் இன் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக் அண்ட் ஈஸியர் டு மெஷர். ஸோ ஸ்பெசிஃபிக்காகவும் ஈஸியராகவும் மெஷர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதை தான் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை கம்பெனியாக இருக்கலாம். வித்தின் த டைம் ஃப்ரேம்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை வித் அவைலபிள் ரிசோர்ஸஸ்குள்ளே செஞ்சு முடிக்கணும், இந்த ரிசல்ட்டை கெட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா அதுதான் objectives அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கோல் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் objectives. ஸோ objectives கேன் பி ஸ்பெசிஃபிக் அண்ட் ஈஸியர் டு மெஷர், ரைட்? நெக்ஸ்ட், மேனேஜ்மெண்ட் பை objectives. சரி, வாட் இஸ் மேனேஜ்மெண்ட் பை objectives? நீங்கள் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? மேனேஜ்மெண்ட் பை objectivesனால் என்னவாக இருக்கும்? ரைட், நம்ம objectivesனால் என்னென்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா? ஒரு பெரிய கோல் அப்படிங்கிறத சின்ன சின்ன விஷயங்களாக ஸ்பெசிஃபிக்காக பிரித்து கொடுக்கறது, அதுதான் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹோல் ஆர்கனைசேஷனை வந்து அவங்களுக்கு உண்டான மேஜர் கோல்னு ஒன்று இருக்கும், லாங் டேர்ம் கோல்னு ஒன்று இருக்கும். அந்த லாங் டேர்ம் கோலை அட்டைன் பண்ணுறதுக்கு தேவையான மெஷர்ஸை சின்ன சின்ன ஆப்ஜெக்டிவ்ஸாக பிரித்து அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி எம்ப்ளாயீஸ், ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ், அந்த இண்டிவிஜுவல்ஸோட ஸ்ட்ரென்த் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்கனைசேஷன் வந்து எஃபெக்டிவ்லி பார்ட்டிசிபேட் அண்ட் இன்வால்வ்ஸ் இன் செல்ஃப். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர் எல்லாருமே என்ன பண்ணிப்பாங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனோட ஆப்ஜெக்டிவில் அவங்கள இன்வால்வ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்வால்வ் பண்ணிக்கிறது மூலமா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா MBO ஹார்மோனைசஸ் கோல் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் வித் ஆர்கனைசேஷனல் கோல். ஆர்கனைசேஷனல் கோலையும் இண்டிவிஜுவலோட கோலையும் ஹார்மோனைஸ் பண்ணுறது. ஹார்மோனைஸ்னால் ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃப்ளோவில் மெயின்டைன் பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ் செல்ஃப் கண்ட்ரோலையும் க்ரியேட் பண்ணுது, அதே நேரத்தில் மோட்டிவேட் பண்ணுது. ஒரு மேனேஜரையும் அவங்க செய்யக்கூடிய ஆக்ஷன் எல்லாமே வந்து அவங்களோட லிமிட்டட், இதை நீங்கள் செஞ்சு முடிக்கணும், இதான் உங்களுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இதுக்குள்ளே இந்த ஸ்கோப்புக்குள்ளே நீங்கள் எப்படி வேணால் அந்த ஒர்க்கை செஞ்சு முடிக்கலான்ற ஒரு ஃப்ரீடமும் சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்க வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடாகவும் செல்ஃப் கண்ட்ரோலாகவும் இருப்பாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு புரியுதா? ஒரு ஹோல் ஆர்கனைசேஷனோட கோலை, இதுதான் கோல், இந்த கோலை ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும், இப்போ ஒரு பெரிய டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மேனேஜருக்கு இதுதான் வந்து நம்மளோட இந்த 1 மந்த்துக்கு உண்டான கோல் அப்படின்னு பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மேனேஜர் என்ன பண்ணுவார், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த ஒர்க்கை நீங்கள் இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் இதை செஞ்சு முடிக்கணும். ஒரு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் நீங்கள் இவ்வளோ குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும், நீங்கள் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இந்த டைமுக்குள்ளே இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சின்ன சின்ன ஆப்ஜெக்டிவ்ஸாக பிரித்து கொடுத்துட்டதுனால அவங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஒர்க் பண்ணிக்குவாங்க. ஸோ இது மூலமா ஒரு ஸ்மூத் மேனேஜ்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து கெட் பண்ண முடியும் ஒரு ஆர்கனைசேஷனில், ரைட்? MBOனா என்னன்னு புரிஞ்சிச்சா?
நெக்ஸ்ட் ஒன் இந்த பிக்சர் பாருங்கள். ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது இந்த ஆர்கனைசேஷன் என்ன ஆர்கனைசேஷன் பார்த்தோன்னா ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரி. இந்த கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் பார்த்தோன்னா அந்த ஃபேப்ரிக், உங்களுக்கே தெரியும் கார்மெண்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேப்ரிக்ஸ் ஸ்டோர் இருக்குது, கட்டிங் செக்ஷன், சிவிங், எம்ப்ராய்டரி, பிரிண்டிங், ஃபினிஷிங், குவாலிட்டி செக்கிங், பேக்கிங், ஷிப்பிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட் செக்ஷனுக்கும் சேர்த்து மொத்தமாக ஒரு 1 மந்த்துக்கு உண்டான கோல் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, சப்போஸ் இவ்வளோ ப்ராஃபிட்டை அட்டைன் பண்ணணும் அப்படின்றது மேனேஜ்மெண்ட்டோட கோலாக இருக்கலாம். ஸோ அவங்க அந்த மேனேஜருக்கு அந்த டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு செக்ஷன் மேனேஜர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி இந்த மந்த்துக்குள்ளே வந்து நீங்கள் இவ்வளோ ப்ரொடக்ஷனை வந்து செஞ்சு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மேனேஜர்ஸ் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர், சப்பார்டினேட்ஸை கூப்பிட்டு பேசி, இப்போது டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்டிங் செக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோயேன். இவங்க கட்டிங் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மந்த்துக்குள்ளே 100 யூனிட்ஸ் ஆஃப் ஷர்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ மினிமமாக இருக்காது, ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அப்போ வந்து ஒரு 1000 யூனிட்ஸ் ஆஃப் ஷர்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க வித்தின் அ வீக் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோயேன். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய சப்பார்டினேட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்பாங்க, நம்மளால் இந்த 1 வீக்குள்ளே இந்த 1000 ஷர்ட்ஸை வித் அந்த இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு கட் பண்ண முடியுமா, அவங்களால செஞ்சு முடிக்க முடியுமா அப்படின்னு அவங்கக்கிட்டே கேட்பாங்க. அவங்களும் கன்சல்ட் பண்ணி சஜஷன் சொல்லுவாங்க. பண்ண முடியும், இல்லை இதை விட அதிகமாக கூட பண்ண முடியும், இல்லை இதை பண்ண முடியாது. ஸோ அவங்களோட சஜஷனை கேட்டு அதுக்கப்புறமா ஆப்ஜெக்டிவை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஜெக்டிவ்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது மூலயமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நான் தான் ஒரு எம்ப்ளாயி, நானே முன் வந்து சொன்னேன் என்னால் இந்த வீக்குள்ளே இதை செஞ்சு முடிக்க முடியும், நானே சொல்லிட்டேன் அப்படின்னும் போது அந்த ஒர்க்கை செஞ்சு முடிக்கிறதுக்கு உண்டான இன்வால்மெண்ட் எனக்குள்ளே தன்னால் வந்துடும். ஸோ அப்படி இருக்கிறதுனால என்னை யாரும் வந்து கம்பல் பண்ணலை, இதை செஞ்சு முடி, என்னை ப்ரெஷர் பண்ணலை. ஆனால் நானாக ஒத்துக்கிட்டதுனால அந்த ப்ரெஷரை நானாக எடுத்துக்கிட்டு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அந்த ஒர்க்கை செஞ்சு முடிப்பேன். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ், செட்டிங்ஸ் ஷார்ட் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்பியோட டெஃபினிஷன் அக்கார்டிங் டு ஜார்ஜ் எஸ் ஒரியன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, மேனேஜ்மெண்ட்டுங்கிறது the system of management by objectives can be described as a process whereby superior and subordinates, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, superior and subordinates jointly identify common goals. ஸோ சுப்பீரியர் மட்டுமே வந்து நீ இதை செய் அதை செய் அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய சபார்டினேட்ஸையும் கன்சிடர் பண்ணி 2 பேரும் சேர்ந்து தான் காமன் கோலை செட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி காமன் கோலை செட் பண்ணுறது மூலயமா ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த சபார்டினேட்ஸும் நானாக வாக்கு கொடுத்துருக்கேன், ஸோ அப்போ நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்து தான் ஆகணும். அப்படி ரெஸ்பான்சிபிள் எடுத்து செய்கிறதுனால ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்டட் பை ஹிம் அதை வந்து கண்டிப்பாக அட்டைன் பண்ண முடியும். ஸோ அட்டைன் பண்ண முடியும். அதே நேரத்தில் மெஷர்ஸ் as guides for operating the unit and assessing the contribution of each of its members. ஸோ அங்கே இருக்கக்கூடிய each and every members of an organizationோட பெர்ஃபார்மன்ஸையும் அசஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியும், அவங்களோட கான்ட்ரிபியூஷனையும் கரெக்டாக கெட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவோட டெஃபினிஷன் செட் பை ஒரியான். ஓகே, இவர் முக்கியமாக என்ன விஷயம் சொல்கிறாரு, சுப்பீரியர் சபார்டினேட் ஜாயிண்ட்லி ஐடென்டிஃபை காமன் கோல்ஸ். ஸோ ஜாயிண்ட்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, அதனால ரெஸ்பான்சிபிலிட்டியும் கண்டிப்பாக இருக்கும், ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்டடும் கரெக்டாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அதே நேரத்தில் எவ்ரி பர்சன் இன் அன் ஆர்கனைசேஷனோட கான்ட்ரிபியூஷனையும் அசஸ் பண்ண முடியும். சரிங்களா?